இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒரு தேசத்தை விட்டு இப்பொழுது வெளியே வந்து விட்டார்கள். இன்னொரு தேசம், பாலும் தேனும் ஓடும் தேசம், கானான் தேசத்திற்கு போக வேண்டும். போகிற வழி வனாந்தரமான ஒரு பாதை. அது ஒரு வனாந்தரம். அங்கே மரங்கள் இல்லை. பகல் நேரத்தில் பயங்கரமான வெயிலின் கொடூரம் இருக்கும். இரவு நேரத்தில் பயங்கரமான குளிர் காணப்படும். நிழலுக்கு ஒதுங்குவதற்கு மரங்களை பார்க்க முடியாது. தண்ணீர் வசதி இல்லாத ஒரு வனாந்தரம். பாம்புகளும் தேள்களும் ஓடுகிற ஒரு வனாந்தரம். ஆபத்து நிறைந்த வனாந்தரம். அந்த வனாந்தரத்தை கடந்து அவங்க இஸ்ரவேல் தேசத்திற்கு போக வேண்டும். அப்ப அந்த வழியில நடந்து போகிறது ஒரு சின்ன கூட்டம் அல்ல. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அதாவது யுத்த புருஷர்கள், வாலிபர்கள், யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமான வாலிபர்கள், அந்த மாதிரி புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்ப வயதானவங்க, சிறு பிள்ளைகள், பெண்கள் எல்லாரும் சேர்த்து கணக்கு போட்டா 30 லட்சம் பேர். ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு 30 லட்சம் பேர் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு போவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அப்ப எப்படி போவது? இவங்க இதுவரைக்கும் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாயிருந்தவர்கள். அவங்களுக்கு வெளி தேசமே தெரியாது. கோசேன் என்கிற பட்டணத்தில் அவங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பட்டணத்தை தவிர வெளியிடம் அவளுக்கு தெரியாது. அப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளே முடக்கப்பட்டவர்கள். இப்ப அதை கடந்து இன்னொரு தேசத்திற்கு போக வேண்டுமானால் எப்படி செல்லுவது? ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அப்பதான் தேவன் ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார். அவளை வழி நடத்துகிறார். எப்படி போவது, என்ன செய்வது, எந்த வழியாக போவது, எப்படி போனால் அந்த தேசத்தை அடைய முடியும்? அப்படி எண்ணிக்கொண்டிருந்த சமயம் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். என்ன அதிசயம் பாருங்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே அவர்களை வழிநடத்துவதற்கு மேக ஸ்தம்பத்தையும், இரவிலே வழிநடத்துவதற்கு ஒரு அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் வைத்தார். கர்த்தரே அதிலே முன் சென்றாராம். அவர்களை வழி நடத்தினார். ஒரு அதிசயமான ஒரு காரியம். அந்த அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் என்பது 30 லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு மேகத்தூண். பில்லர் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படின்னா மேகத்தூண். ஒரு சின்ன அளவில் அல்ல, 30 லட்சம் மக்களும் பார்க்கணும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மேகத்தூண். இரவு நேரம் வந்துவிட்டால் அது அப்படியே நெருப்பாக மாறிவிடும், அக்கினியாக மாறிவிடும். அக்கினி தூண் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதில் ஆண்டவர் முன் சென்றாராம். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஒரு அதிசயமான காட்சி, ஒரு அற்புதமான காட்சி. அப்படித்தான் ஆண்டவர் அவளை வழி நடத்தினார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய அனுதின வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனையில, இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையில ஆண்டவர் எப்படி வழி நடத்துவார், எப்படிப்பட்ட அதிசயம் நடக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கடன் பிரச்சனை நீங்க என்ன வழி? கடன் பாரம், கடன் ஒரு பிரச்சனையாகிவிட்டது. அது நீங்குவதற்கு என்ன வழி? ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், மாச கணக்கா ஜெபிக்கிறோம், வருஷ கணக்கா ஜெபிக்கிறோம். கடன் பாரம் தீர்ந்த மாதிரி இல்லையே. இன்னும் கடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வட்டி தொடர்ந்து கட்டி கொண்டே இருக்கிறோம். சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டிக்கே போய் விடுகிறது. அதனால வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. சம்பாதிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சம்பாதிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் வட்டிக்கு தானே போகிறது. எவ்வளவோ ஜெபம் பண்ணி விட்டோம், உபவாசம் பண்ணி விட்டோம். கடன் பிரச்சனை, அந்த பாரம் தீருவதற்கு வழி இல்லை. அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை. நல்ல கவனிங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். ஆமென். கடன் பிரச்சனையிலிருந்து, அந்த பாரத்திலிருந்து வெளியே வருவதற்கு உங்களுக்கு ஒரு வழி ஆண்டவர் உண்டாக்குவார். இந்த கடன் பிரச்சனை என்கிற அந்த போராட்டம் தீருவதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு சகோதரி, நல்ல விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவங்க,
அவங்க வீட்டுல கடன் சில லட்சங்கள். அந்த கடன் பிரச்சனைனால இவங்க ரொம்ப ஜெபம், வட்டிக்கே பணம் எல்லாம் போகுது, வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டோட்ட ஜெபிக்கிறாங்க, ஒன்னும் பதில் வந்த மாதிரி தெரியல. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த கடன் பாரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த கடன் பிரச்சனை வெளியே நாங்க வரணும், எங்களுக்கு உதவி செய்யணும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. பல மாதங்கள் ஜெபித்தோம், ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல. உபவாச ஜெபத்துல நாங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு போறாங்க. அந்த கூட்டத்துல போகும்போது ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகள் அதை குறித்து பேசும்போது சொல்லுகிறார், ஆண்டவர் எப்போ உங்களுக்கு அற்புதம் செய்வார் தெரியுமா? ஒண்ணுமே வழி இல்லாத சமயத்துலதான் அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். நோ அதர் வே, வழியே இல்லை, இனி அவ்வளவுதான், ஒண்ணு செய்ய முடியாதுன்ற நிலைமையில ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதமா அற்புதம் செய்து உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. சிலர் 1 லட்சம் ரூபாய் கடன், அந்த பிரச்சனையில இருப்பாங்க. ஆனா இவங்க போட்டிருக்கிற நகை 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். 10 லட்சம் ரூபாய் நகையை கழுத்துல போட்டிருப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை இருக்கும். ஆண்டவரே கடன் பிரச்சனை மாற்றம், கடன் பிரச்சனை மாற்றம்னு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லி இருக்கிறார், கடன் பிரச்சனை மாற்றுகிற வழி எங்க இருக்குது? கழுத்துல இருக்குது. அந்த நகையில கொஞ்சத்தை வித்தா கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத போதுதான் ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியம் செய்வார். உங்ககிட்ட இருக்கும் போது அதை வித்து கடன் அடைக்கணும். அதை பிரசங்கர் சொல்லி இருக்கிறார். அந்த சகோதரி அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே ஆண்டவர் பேசினாராம். அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, கணவர்கிட்ட சொன்னாங்க, நம்முடைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி ஆண்டவர் காமிச்சிட்டாரு. அப்படியா, என்ன வழின்னு கேட்டார். என் கழுத்தில் இருக்கிற தாலி செயினை வித்து கடன் அடைச்சிடலாம். அவர் அதிர்ந்து போனார். ஏன் அப்படி சொல்ற? தாலி செயின், தாலின்னா என்ன? மஞ்ச கயிற்றுல நான் தாலி கட்டி கொள்ளுகிறேன், தங்கத்துல தான் போட அவசியம் இல்லை, இந்த தாலி செயினை விட்டு கடன் அடைச்சிடலாம் என்று ஆண்டவர் தெளிவா பேசிட்டார். நம்ம இந்த கடன் பிரச்சனைக்குள்ள இருக்க வேண்டாம், நம்முடைய சம்பாதிக்கிற பணம் வட்டிக்கு போக வேண்டாம், இது ஆண்டவர் வழி நடத்தினார், நம்ம செய்திருவோம்னு சொன்ன உடனே கணவர் சரி ஆண்டவர் பேசிட்ட செஞ்சிடலான்னு சொல்லி இந்த சகோதரி ஒரு மஞ்ச கயிறை எடுத்து அதை ஜபம் பண்ணி அதை தாலி கயிறாக கட்டி கொண்டு அந்த தாலி செயினை விற்று கடன் அடைச்சிட்டாங்க. இப்ப நிம்மதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. சில நாள் கழிந்தது. இந்த சகோதரியினுடைய சகோதரன் இந்த சகோதரியை பார்க்க வந்தான். சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது சகோதரியின் கழுத்தை கவனித்தான். தாலி செயின் தங்கத்துல இல்ல, கைத்துல தொங்குது. அவன் கேட்டான், என்ன ஆச்சு? ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க, இவ்வளவு கடன் பிரச்சனை இருந்துச்சு, நான் ரொம்ப ஜெபம் பண்ண இந்த கடன் பிரச்சனை வெளியே வரணும், என்ன பண்றதுன்னு சொல்லி ஆண்டவர் தான் இந்த ஆலோசனை கொடுத்தார். நான் வித்து கடன் அடைச்சிட்டேன், இப்ப நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை சந்தோஷமா வச்சிருக்க, நல்லா சாப்பிடுறோம், நல்லா உடுத்துறோம், சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நல்லா இருக்கிறோம், அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சந்தோஷமாய் சொன்னார்கள். அந்த சகோதரன் சரின்னு கேட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு போயிட்டான். போன சகோதரன் நேர தங்க கடைக்கு போய் தன் சகோதரிக்காக முன்பு தன் சகோதரி போட்டிருந்த மாதிரியே ஒரு தாலி செயினை வாங்கிட்டு வந்து சகோதரி கையில கொடுத்து விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. அவங்க கூட்டத்தில் சாட்சி சொன்னாங்க, நான் கீழ்ப்படிந்தேன், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தேன், ஆண்டவர் என்னை குறைவில்லாமல் நடத்தி விட்டார். நீங்க உங்க வீட்டுல நிறைய சொத்துக்களையும் தங்கத்தையும் வைத்துக்கொண்டு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை சொல்லாதிருங்க. ஒரு வழியும் இல்லாத போதுதான் கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு வழிகளை தேவன் தந்திருக்கிறார், அவர் வழி நடத்துவார், என்ன செய்யணும்னு சொல்லுவார். நீங்க கீழ்ப்படியும் போது அதில் அற்புதம் நடைபெறும். வழியே இல்லை, காசே இல்லை, நிலமும் இல்லை, தங்கமும் இல்லை, கடன் அடைப்பதற்கு வழியே இல்லாத போது நீங்கள் நினைத்து பார்த்திராத விதமாக அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்துதலை தருவார். இரண்டாவது, சிலருக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை, வேலை இல்லை, பிசினஸ் இல்லை. சில ஆண்கள் பாருங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா சும்மா இருக்கிறேன் பாங்க.
பெண்கள் அழுவாங்க, சம்பாத்தியத்துக்கு வழியே இல்லையா, வீட்டுல வருமானமே இல்லை. ஆண்கள் நிறைய பேருக்கு கவனிங்க, நீங்க வேலை செய்து சம்பாதிக்கணும். நீங்க சம்பாதிக்காட்டா குடும்பம் எப்படி நடக்கும்? வருமானம் இல்லாவிட்டால் குடும்பம் எப்படி நடக்கும்? பெண்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்கள் தான் நிலத்துல வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும்னு பைபிள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். வேலை செய்யலன்னா சாப்பாடு கூடாது. வேலை செய்து சம்பாதிக்காத ஆம்பளை வீட்டுல சாப்பாட்டுக்காக உட்காரக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். வேலை செய்யணும். தம்பிமார் காலேஜில் படிக்கிறீங்க, டிகிரி வாங்கிட்டீங்க, படிச்சு முடிச்ச உடனே ஒரு வேலை தேடிடணும். ஒரு சம்பாத்தியத்திற்கு ஒரு வேலையை தேடிடணும். வருமானம் அவசியம். வருமானம் இல்லாம வாழ முடியாது, சாப்பிட முடியாது, துணி வாங்க முடியாது. நம்ம வருமானம் இல்லாம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. ஆண்கள் சம்பாதித்து குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒழுங்கு. வேலை செய்யாத ஆம்பளை இருக்கக்கூடாது, சம்பாதிக்காத ஆம்பளை இருக்கவே கூடாது. பெண்கள் வேலை செய்யாம சம்பாதிக்காம இருந்தாலும் ஆண்கள் சம்பாதிக்காம இருக்கவே கூடாது. வேதம் அதை அனுமதிக்கவில்லை. கட்டாய வேலை செய்யணும். சோம்பேறிகளா வீட்டுல இருக்கிறது, தெரு தெருவா சுத்துறது, டீ கடையா சுத்துறது, அது ஒரு சாபக்கேடு. அது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். ஆண்கள் எப்பொழுது சுறுசுறுப்பா வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை கவனிக்கணும். நிறைய குடும்பத்துல பெண்கள் குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க. காரணம், இந்த ஆண்கள் சிலர் சம்பாதிக்கிறதே இல்லை. இவங்களும் சம்பாதிக்க மாட்டாங்க, மனைவி சம்பாதிக்கிறதையும் பிடிங்கிட்டு போயிருவாங்க. அப்படி சில ஆண்கள் இருக்காங்க. நீங்க அப்படி இருக்க கூடாது. அப்ப சம்பாதிப்பதற்கு என்ன வழி? வேலை தேடுறேன் கிடைக்கலையே, பிசினஸுக்காக வழி தேடுகிறேன் என்ன பிசினஸ் பண்றதுன்னு தெரியல, என்ன தொழில் பண்றதுன்னு தெரியல. இதை செய்யறதுக்கு பயமா இருக்குது, இந்த பிசினஸ் பண்ண பயமா இருக்குது, இது எனக்கு லாபமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா பயமா இருக்குது. என்ன பண்றது? வருமானத்துக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை. நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. உங்களை வழி நடத்துவார். நீங்க வேலை செய்யணுமா, அதுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். பிசினஸ் பண்ணணுமா, அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் தரப்பார், வழி உண்டாக்கி தருவார். தென்கொரியா தேசத்துல ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டார், விசுவாசி ஆயிட்டார். அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஆனா அவருக்கு வருமானம், நிரந்தர வருமானம் இல்லை. ஏதாவது பிசினஸ் பண்ணணும், நான் வச்சிருக்கிற பணத்தை எதாவது முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு யோசித்தார். என்ன பிசினஸ் பண்றது தெரியல. எதுல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வருமானம் வரும் அப்படின்னா தெரியல. அப்ப என்ன பிசினஸ் பண்ணன்னு தெரியல, தடுமாறினா. நண்பர்கள் ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, இதை போடு, இந்த பிசினஸ் பண்ணு, அந்த பிசினஸ் பண்ணு, ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நாளைக்கு நஷ்டமாயிட்டா யாருமே வர மாட்டாங்க. அதனால பயம். ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு வருமானத்துக்கு ஒரு வழி உண்டாக்கி தாரும். என் வருமானத்துக்கு ஒரு வழி வேணும், எனக்கு ஒரு பிசினஸ் வேணும், எனக்கு ஒரு இன்கம் வந்தாதான் நான் வாழ முடியும். என்ன பிசினஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே ஜெபம் பண்ணாராம். ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணிட்டு காலையில வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை அன்றைக்கு வாசிக்க வேண்டியது இருந்தது, வாசித்து கொண்டே வந்தார். அதுல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அந்த உப்புன்ற வாஸ்த உடனே அவருடைய உள்ளத்துல ஒரு ஏவுதல் வந்துச்சா, உப்பு பிசினஸ் பண்ணா என்ன? வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தோண்டினார். உடனே ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் ஒரு உப்பு பிசினஸ் பண்ண போறேன், உப்பு வச்சு வியாபாரம் பண்ணணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு அதை குறித்து விசாரித்து அறிந்து தன்னுடைய பணத்தை உப்பு வாங்கி வியாபாரம் பண்ணுகிற பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினார். கொஞ்சம் கொஞ்சமா தேவன் ஆசீர்வதித்து அவரை பெரிய பிசினஸ் மேனாக கர்த்தர் உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. ஒரு சின்னதா அவர் ஆரம்பிச்சதுதான் இப்ப ஒரு பெரிய தொழிலதிபராய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஆண்டவர் அவருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தார், ஒரு வழி திறந்தார், இந்த பிசினஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு தேவன். நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, என்ன பிசினஸ் பண்ணணும், என்ன வேலை செய்யணும், நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க கேட்டா உங்களுக்கு வழி நடத்துதலை தருவார். நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. சில படிச்சு முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, ஏன் வேலை தேடல? வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் பிரதர்.
வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வருஷமா, சிலர் 5 வருஷமா வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு வேலையே கிடைக்கலையான்னு கேட்டா, என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல. நீ என்ன எதிர்பார்க்கறீங்க? மேனேஜரா இருக்கணும். எடுத்த உடனே எப்படி இருக்கணும்? மேனேஜர். ஐடி கம்பெனில போனா டீம் லீடரா இருக்கணும். எடுத்த உடனே லீடர் இல்ல. அப்படித்தானே கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப யோசேப்பு மாதிரி, தானியேலை மாதிரி வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு போஸ்ட் கிடைக்குமா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால வேலை தேடிக்கொண்டே இருக்கிறேன். யோசேப்பு உயர்த்தப்பட்டது எப்போ? 13 வருஷம் கழிச்சு. போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்தாரு, ஜெயில அடைக்கப்பட்டு இருந்தார். ஏற்ற காலம் வந்த பிறகுதான் கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் எடுத்த உடனே தேசத்துல உயர்த்தப்படவில்லை. ஒரு அடிமையாய் வந்து அந்த ராஜாவுக்கு கீழே எவ்வளவு கஷ்டப்பட்டு சில வருடங்கள் கழித்து தான் உயர்த்தப்பட்டார். அப்ப தேவன் உங்களுக்கு ஒரு வழி திறக்க நீங்க ஜெபிக்கணும். ஒரு சின்ன வழி திறந்தாலும் அதுக்குள்ள நீங்க பிரவேசித்து, சின்ன வேலையா இருந்தாலும் 2000 ரூபாய் தான் சம்பளம் சொன்னா கூட நீங்க அதை செய்ய அர்ப்பணித்து சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம்ல. நீங்க கொஞ்சத்துல உண்மையாயிருந்தால் அநேகத்திற்கு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுவார். சின்ன வேலையில உண்மையா இருங்க, பெரிய வேலைக்கு கர்த்தர் வழி தரப்பார். நீங்க ஒண்ணுமே செய்யாம எனக்கு பெரிய வேலை கிடைச்சாதான் செய்வேன், எனக்கு இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி வச்சாதான் நான் பிசினஸ் பண்ணுவேன், 10 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்பாட்ட கேட்பார். அவர் சொல்லுவார், 1 கோடி தான்ப்பா பணம் இருக்குதுன்னு கேட்டா, அதெல்லாம் சின்ன பிசினஸ் எல்லாம் நான் செய்ய முடியாது. ஒரு சகோதரர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் படிச்சு முடிச்சிட்டார், நிறைய பெரிய படிப்பு, அதனால ஃபர்ஸ்ட் மார்க், நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற்றார். இப்ப வேலைக்காக போனா எல்லா கம்பெனிலும் சொல்றாங்க, நீங்க டாப் ஸ்டூடெண்ட், நிறைய படிச்சிருக்கிறீங்க, உங்க படிப்புக்கு வேலை இல்லை, உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்க ஆபீஸ்ல வேலை இல்லை. சில மாதமாய் முயற்சி பண்ணி பார்த்தாரு, வேலை இல்லை. என்ன பண்றது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணார். யாரும் எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க, நீ நிறைய படிப்பு படிச்சிருக்கிற, உன் படிப்புக்கு நாங்க சம்பளம் கொடுக்க முடியாது, வேலை கொடுக்க முடியாது, நாங்க என்ன பண்றது ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் ஏதாவது வேலை செய்யணும், ஏதாவது நான் சம்பாதிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணார். உடனே ஆண்டவர் சொன்னாரு, உன் சர்டிபிகேட்லாம் மூட்டை கட்டி வச்சிரு, உன் சர்டிபிகேட்லாம் மூட்டை கட்டி தனியா வச்சிரு, நீ முதல்ல உனக்கு கிடைக்கிற சின்ன வேலையை போய் செய்யின்னு சொன்னார். ஒரு வழி நடத்துதலை ஆண்டவர் கொடுத்தார். இவர் ஒரு ஃபேக்டரிக்கு போனார், எனக்கு ஒரு வேலை கொடுங்க. என்ன படிச்சிருக்க? ஒண்ணுமே படிக்கல, ஏதாவது வேலை கொடுங்க. இப்ப சர்டிபிகேட்லாம் மறந்துட்டார், ஒன்னும் படிக்கல, ஏதாவது வேலை கொடுங்க செய்யறேன். இங்க ரொம்ப கஷ்டமான வேலை தான் இருக்கு, நான் செய்யறேன். ஆபீஸ்ல வேலை செய்ய வேண்டிய ஆளு ஃபேக்டரியில வேலை செய்யறார், கடினமான வேலை நீ செய்யணும். சரி நான் செய்யறேன், உனக்கு இவ்வளவுதான் சம்பளம், எவ்வளவு கொடுத்தாலும் சரி, சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒரு வேலை செய்யணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு. ஜாயின் பண்ணிட்டார். வேலை கடினமான வேலை, இந்த பொருளை கொண்டு அங்க தூக்கி போடணும், அது தூக்கி இங்க போடணும், வெயிட்டான ஜாமான்லாம் தூக்கணும், கடினமான வேலை. ஆனா ஆண்டவரே என்னை எவ்வளவு படிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறீரே அப்படிலாம் அவர் ஜெபம் பண்ணல, முறுமுறுக்கல, ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்தாராம். சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்தார். லட்சக்கணக்கா சம்பாதிக்கலாம்னு நினைச்சவருக்கு இப்ப சில 1000 தான் சம்பளம், ஆனா சந்தோஷமா வேலை செய்தாராம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இவன் நான் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு உண்மையா இருக்கிறான்னு நினைச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அந்த ஃபேக்டரியில இருந்த ஒரு சூப்பர்வைசர் இவனை பார்த்தார், இவன் ரொம்ப கடினமா உழைக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு, தம்பி நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், என் கூட பார்ட்னரா வந்துடுறியான்னு கூப்பிட்டாராம். பாருங்க ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார். என் கூட பார்ட்னரா வந்துடுறியான்னு சொன்ன, என்கிட்ட காசு எல்லாம் இல்லைங்க பார்ட்னர் ஆகுறதுக்குன்னு சொன்னார். நீ காசே போட வேண்டாம், உன் உழைப்பு எனக்கு இருந்தா போதும், நான் காசு போடுறேன்னு சொன்னார். சரி வர்றேன்னு சொல்லி வேலைக்காரனா இருந்து அழைப்ப பார்ட்னர் ஆயிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி உயர்த்துறார் பாருங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே இவருடைய வேலை திறமை, இவருடைய பிரயாசத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், எனக்கு இன்னும் 2-3 கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி நீயே வச்சுக்க, நீ தான் அதுக்கு ஓனர். நீ அவனை ஓனர் ஆக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவரை சந்திச்சேன், ஓனரா இருந்து அவரை நான் சந்திச்சேன். எப்படி கர்த்தர் தன்னை உயர்த்தினார் என்று சொன்னார். ஆண்டவர் வழி தரப்பார். நீங்க எனக்கு ஏசி ரூம்ல அப்படியே ரோலிங் சேர்ல உட்கார்ந்து
மேனேஜரா வேலை செய்தாதான் செய்வேன், அதான் என்னுடைய தரிசனம். நீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா கர்த்தர் உயர்த்த முடியாது. ஒரு சின்ன வேலைக்கு ஆண்டவர் வேலை செய்தா கூட நீங்க ஆயத்தமா இறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க.